ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ரொம்ப ஆவலோட காத்திருந்த சூர்யா நந்தினி கல்யாணம் மறுபடியும் நாளைக்கு நடக்க போகுதுங்க. அதில் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தாண்டி நம்ம சூர்யா சார் நந்தினியை மறுபடியும் கை பிடிக்கிறாரு, கரம் பிடிக்கிறாரு, தாலி கட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் ஐயா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆனால் அது வரும்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரில. நாளைக்கே வந்துட்டு நம்ம நந்தினி சூர்யா கல்யாணம் நடக்க போகுது. அதனாலே என்னவோ ரொம்ப வந்துட்டு அருணாச்சல் ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், இன்னொரு பக்கம் இந்த சுந்தரவலேருந்து குண்டை தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாளித்தாலும் நம்ம அருணாச்சல் ஐயா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அதை எப்படி மல்லு கட்ட போகிறாருன்னு தெரில. சரி அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம், நாளைக்குன்றதை போய் எல்லாருக்கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாரு. நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு சூர்யா சார்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல் ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யான் ரூமுக்கு போகிறாரு. சூர்யா இங்கே வாடான்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு கல்யாணம்டா, ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்ததை நம்ம நந்தினி வந்து எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு காப்பி கொடுக்கலான்னு வரும்போது காதில் வாங்கிடுறாங்க எல்லாத்தையும். என்னது கல்யாணமா நமக்கா, என்னது சுந்தரவலிக்கு தெரியாமல் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அருணாச்சலம் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, உங்கள் அம்மாவுக்கு எந்த காரணத்துக்கும் தெரியக்கூடாதுடா, ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம அருணாச்சலையா. அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க டாடி, நான் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உங்கள் அம்மாவை பழி வாங்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டேன்னு போய் சொல்லி தொலைஞ்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம அருணாச்சலையா சூர்யா கிட்ட. ஓகே டாடி, இது உனக்காக நான் பண்ணுறேன், நீங்கள் மட்டும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக என் தாய் குலத்தை வெறுப்பேற்றிருப்பேன். ஆனால் சரி டாடாக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு நம்ம சூர்யா சார். இது எல்லாத்தையுமே நம்ம நந்தினி எதிர்பாராதமாக கேட்டுடுறாங்க. உடனே அவங்களுக்கு கொலை நடுங்கிடுது. என்னடா இது, நம்ம சூர்யாவுக்கு எனக்கும் கல்யாணமா மறுபடியுமா, அதுவும் சுந்தரவல்லி அம்மாவுக்கு தெரியாமலா, ஐயோ இது நாளைக்கு தெரிஞ்சு அப்படின்னா சோழி முடிஞ்சிடும், நம்ம இப்போயே வீட்டை விட்டு காலி பண்ணியே ஆகணும், 6 மாதத்தோட ஓடலான்னு இருந்தால் இவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்க வச்சுருவாங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டாக எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது சரியாக வருமா சரியாக வராதான்னு கூட நம்ம நந்தினிக்கு தெரில. ஏன்னா ஒரு வாட்டி போனதுக்கே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால் நம்ம நந்தினி என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. அருணாச்சல் ஐயா கிட்ட போய் பேசிடலாமா இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அருணாச்சல் ஐயா தான் இந்த பிளானே போட்டது. அவர்கிட்ட பேசி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி சுந்தரவல்லி அம்மா கிட்டேயாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வீட்டை விட்டு வெளியே போகாமல் காலையில் சுந்தரவல்லி அம்மா கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா விடியும், கோழி கூவும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.